அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். ஹென்னா பவுடரை வந்து எதுலேயுமே கொட்டி வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு கவர் இல்லைனா ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி எதுலையாச்சும் போட்டு ப்ராப்பராக அதை சீல் பண்ணி வைங்க. அது 1 or 2 டேஸ்லேயே எக்ஸ்பைரி ஆகிடும். இதே மாதிரி போட்டு நல்லா அந்த ஓப்பனை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் ஸ்கேல், ஹென்னா பவுடர், சுகரோட வெயிட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கிச்சன் ஸ்கேல் வேணும். வந்து யூகாலிப்டஸ் ஆயில், அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் ஹென்னா பேஸ்ட் எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சுகர் வேணும். ஸ்பாச்சுலா இது பேர். நீங்கள் இப்போதைக்கு ஸ்பூன் இருந்தால் கூட ஓகே வச்சுக்கோங்க. இது வந்து மெஷரிங் கப், எசென்ஷியல் ஆயில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ஆயில்ஸ் நிறைய டைப் இருக்குது. இது வந்து பைப்பிங் பேக், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், இன்னும் 2-3 டைப்ஸ் ஆயில் இருக்குது. யூகலிப்டஸ் ஆயிலில் தான் பண்ண போகிறோம். இது பேர் வந்து ஸ்டாக்கிங்ஸ். இது வந்து நம்ம ஹென்னா பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர். இங்கே நிறைய ஹென்னா பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களால் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப கையும் வலிக்கும். அதுவும் இல்லாமல் லம்ப்ஸ் இருந்தால் அதை நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். பிளெண்டர் இருந்தால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கோன் ஸ்டாண்ட். இது வந்து நம்ம கோன் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக. இது வந்து நான் கோன் ஃபில் பண்ணி காமிக்கிறப்ப வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னு காமிக்கிறேன். இது வந்து செலோ டேப் டிஸ்பென்சர் அண்ட் செலோ டேப். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். இது நார்மல் வாட்டர் தான். நம்மளுக்கு டீ டிகாஷன் அப்படியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி மிக்ஸ் பண்ணாலும் அதே ஸ்டெயின்ஸ் தான் கிடைக்கும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாலும் அதே ஸ்டெயின்ஸ் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுல் ஏதோ ஒன்று வச்சுட்டு டேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் ஜீரோலேயே வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நான் இதில் ஹென்னா பவுடர் போட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் 100 கிராம் ஹென்னா பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர். நம்ம வாங்குகிறப்ப ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர்னு தான் கேட்டு வாங்கணும். நம்ம வந்து ஷாப்பில் இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இங்கே ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற எல்லா ஹென்னா பவுடருமே டபுள் ஃபில்டர் ஹென்னா பவுடராக தான் இருக்கும். இது வந்து இப்போ நான் 100 கிராம்ஸ் வர வரைக்கும் போட்டுக்கிறேன். கரெக்டாக 100 கிராம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது இதை போட்டு முடிச்சுட்டு உடனே நம்ம வந்து அந்த ஹென்னா பவுடரையும் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் டேர் பட்டன் அழுத்திக்கிறேன். மறுபடியும் ஜீரோலேயே வந்துருச்சு. 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 30 to 35 கிராம் வந்து சுகர் போடலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் ஸ்கேல் தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஹென்னா பவுடரையும் சுகரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 30 ml எடுத்துக்க போகிறோம். எசென்ஷியல் ஆயில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹென்னா பேஸ்ட்டில் வந்து ஸ்டெயின்ஸ் கொடுக்குறதே. அப்போது வந்து நிறைய எசென்ஷியல் ஆயில் ஊற்றுனா நிறைய வந்து ஸ்டெயின்ஸ் வரும், அதிகமாக ஸ்டெயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊற்றுனீங்கன்னா கருப்பாக போயிடும் ஹென்னா. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆயில் சுகரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் அதே மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஊற்ற வேணாம். ஏன்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஆயில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே நிறைய வாட்டரை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் வந்து ஹென்னா பவுட்ரு இதெல்லாம் போட்டு இப்போ ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப வாட்டரியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. ஓரளவு வந்து இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயுமே வந்து பவுடர் இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி இருக்கணும். பவுடர் மட்டும் தெரியாத மாதிரி இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், எசென்ஷியல் ஆயில். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம இப்போவே நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். டிசைன்ஸ் எதுவுமே போட முடியாது, எல்லா டிசைன்ஸுமே வந்து ஸ்மட்ஜ் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும் பேஸ்ட்டு. அதனால் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். டை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அளவு மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்க போகிறோம். 30 ml சொன்னேன்னா கரெக்டாக பாருங்கள், நான் 30 ml தான் எடுத்திருக்கேன். இப்போ தெரியுதுங்களா, கரெக்டாக நான் 30 ml எடுத்திருக்கேன். ஏன் நான் வந்து அப்போவே வந்து நம்ம வந்து ஆயில், ஹென்னா பவுடர் எல்லாமே ஒன்றா சேர்த்தும் போடலாம், அதுவும் தப்பு கிடையாது. பட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹென்னா பவுடர் எல்லாமே கட்டி கட்டியாக இருக்கும், நமக்கு தான் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஸ்ட் வந்து அந்த பவுல்லே ஒட்டாது பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு. நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், எங்கேயுமே கட்டி கட்டியாக எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் வந்து நான் லாஸ்ட்டாக எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆயில் ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அல்வா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். 6 hours to ஓவர் நைட் வரைக்கும் விடலாம். அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி டை ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து 6 hours அப்புறம் இல்லைன்னா ஓவர் நைட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பாருங்கள், நடுவில் ஓப்பன் பண்ணாதீங்க டை ரிலீஸ் ஆகிடுச்சான்னு. நெக்ஸ்ட் டை ரிலீஸ் ஆனதை வந்து நான் பார்ட் 2 கிளாஸாக போடுறேன். ஏன்னா இந்த கிளாஸே ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 2ல் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.